தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்பவர்களுக்கு ஏதுவாக தீபாவளிக்கு மறுநாளான அக்டோபர் 21 பொது விடுமுறை அறிவிப்பு. கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜிஎஸ்டி சாலையில் ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சிறப்பு பேருந்துகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை எழும்பூர், சென்ட்ரல் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவில்லா ரயில்களில் போட்டி போட்டு பயணிகள் இருக்கையில் இடம் பிடித்தனர். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தீபாவளி பண்டிகையொட்டி இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்த அவர் பயணிகளிடம் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். தனியார் பேருந்துகளை விட அரசு பேருந்துகளில் அதிக மக்கள் பயணம் மேற்கொள்வதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். காரில் செல்பவர்கள் OMR, ECR சாலையை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிளாம்பாக்கத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போலீசார் நடவடிக்கை. கார் மற்றும் பைக்குகள் மட்டும் வண்டலூர், மீஞ்சூர் சாலையில் செல்ல அனுமதி. கனரக வாகனங்கள் காஞ்சிபுரம் வழியாக திருப்பிவிடப்படுகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி தெற்கு ரயில்வே சார்பில் 147 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. அக்டோபர் 22 வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகைக்கு 2 தினங்களே உள்ள நிலையில் கடை வீதிகளில் மக்கள் குவிந்தனர். நெல்லை, கோவை, மதுரை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விற்பனை களைகட்டியது. வணிக நோக்கங்களுக்கான சொந்த வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்தினால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் சட்டவிரோத வாடகை கார் சேவைகள் அதிகரிப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் கர்நாடக தமிழக எல்லையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பெங்களூரு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பட்டாசுகள் வெடிக்க கூடாது.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி டெல்லியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 97,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரே நாளில் தங்கம் சவரனுக்கு 2,400 ரூபாய் ஏற்றம் கண்டுள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் விற்பனை 30% வரை குறைந்துள்ளது. தங்க மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றும் வகையில் பரிந்துரை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் தனி ஆணையம் அமைப்பு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். சாலைகள், தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவது குறித்து கருத்து கேட்பு மற்றும் ஆய்வுகள் மேற்கொள்ள மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி அளித்துள்ளது. சாதி பெயர்களை மாற்றுவது குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தாவேகாவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் மனு. தாவேகா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்பதால் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரிக்கை எழுப்ப முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசியில் கொட்டி தீர்த்த கனமழையால் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நடைபாதையை கடந்து வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்றதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக வரும் 22ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை. ஜெலன்ஸ்கியை வரவேற்று மதிய விருந்தளித்து உபசரித்தார் ட்ரம்ப். இஸ்ரேல் காசா போரை தொடர்ந்து ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகிறார் ட்ரம்ப். மத்திய கிழக்கில் அமைதி வேண்டும் என்பதே தங்களின் எண்ணம் என ட்ரம்ப் கருத்து. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் உரையாடிய நிலையில் ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜெலன்ஸ்கி புட்டினுடைய நிலவும் மிகப்பெரிய பகை சமாதான தீர்வுக்கு தடையாக இருப்பதாக குற்றச்சாட்டு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்தியது தாம் தான் என ட்ரம்ப் மீண்டும் பேசியுள்ளார். 8 போர்களை நிறுத்திய தமக்கு நோபல் பரிசு தராதது பற்றி கவலைப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய கோப்பை கால்பந்து தொடருக்கு தகுதி பெற்று இந்திய மகளிர் ஜூனியர் அணி சாதனை. கிர்கிஸ்தானில் நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில் உஸ்பெகிஸ்தான் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தியது. தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.